Hi all. So in the video la நம்ம வந்து 6 functions of language. So what are the 6 function and the 6 function வந்து I'll be explain it one by one in this video. So in the subject language across the curriculum. So வாங்க வீடியோக்குள்ள போலாம். So first in this 6 functions of language la, so in the 6 functions of language யார் first சொன்னது அப்படின்னா ரோமன் ஜேக்கப்சன். So ரோமன் ஜேக்கப்சன் அப்படின்றவர் தான் he has given this 6 functions of language. So என்ன 6 ஃபங்க்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வரது வந்து ரெஃபரன்ஷியல் ஃபங்க்ஷன், செகண்ட் இஸ் த poetic ஃபங்க்ஷன், தேர்ட் இஸ் த எமோட்டிவ் ஃபங்க்ஷன், ஃபோர்த் கொனேட்டிவ் அண்ட் ஃபிஃப்த் இஸ் ஃபேட்டிக் ஆர் courtesy ஃபங்க்ஷன், and the last is the metalinguistic or the reflexive function. So இதுதான் வந்து the 6 functions of language described by Roman Jacobson. So it can be asked in a 10 mark question. So first function என்னது பார்த்தீங்க அப்படின்னா referential function. So referential functionனா என்ன? referential functionனா என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு இன்ஃபர்மேஷனை கன்வே பண்ணுறது மற்றவங்கள்ட்ட இல்லை ஷேர் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா தட் இஸ் அந்த இடத்துல வந்து அந்த லாங்குவேஜ் என்னவா ஃபங்க்ஷன் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெஃபரன்ஷியல் ஃபங்க்ஷன் ப்ளே பண்ணுது. அண்ட் ஆல்சோ ஒரு ஆப்ஜெக்டை பற்றி நீங்கள் வந்து டிஸ்கிரைப் பண்ணுறதா இருக்கலாம், இல்லை ஒரு சிச்சுவேஷன் ஒரு நிகழ்ச்சி நடந்திருக்கு அதை வந்து நீங்கள் டிஸ்கிரைப் பண்ணுறதா இருக்கலாம், இல்லைனா உங்களோட மென்டல் சைக்காலஜிக்கல் ஸ்டேட்டை நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா இந்த இடத்துல நீங்கள் லாங்குவேஜை எதுக்காக யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபார் ரெஃபரன்ஷியல் பர்பஸ். ஸோ தட் இஸ் த referential function played by the language. So இப்போ இந்த referential functionக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா the news readers சொல்கிறாங்க இல்லையா, இப்போ மழை இருக்குமா இருக்காதா, ஸோ மழை rainfall will be normal in தமிழ்நாடு அப்படின்னு சொல்கிறது. ஸோ here the language is used for referential function. அதே மாதிரி இப்போ சேல்ஸ் நியூஸ் படிக்கிறாங்க, பிஸ்னஸ் நியூஸ் படிக்கும்போது சேல்ஸ் ஆர் அப் டு 3% அப்படின்னு சொல்கிறது. ஸோ அது தவிர எக்கனாமிக்ஸ், ஸோ இந்த நியூஸில் நம்ம கேட்குற விஷயங்கள், ஸோ அதை வந்து நம்ம ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லலாம். எந்த ஃபங்க்ஷன் ஆஃப் லாங்குவேஜுக்குன்னு பார்த்தீங்கன்னா ரெஃபரன்ஷியல் ஃபங்க்ஷன். ஸோ இங்கே வந்து த லாங்குவேஜ் இஸ் யூஸ் டு ரெஃபர், ஸோ அதனால இட் இஸ் நோன் ஆஸ் ரெஃபரன்ஷியல் ஃபங்க்ஷன். ஸோ தட் இஸ் த ஃபஸ்ட் ஃபங்க்ஷன் ஆஃப் லாங்குவேஜ். செகண்ட் ஃபங்க்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா பொயட்டிக் ஃபங்க்ஷன். ஸோ பொயட்டிக் ஃபங்க்ஷன்னா என்ன? ஸோ பொயட்ஸ் கவிஞர்கள் வந்து லாங்குவேஜை எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க? இப்போ தமிழ் மொழியை பொறுத்த வரைக்கும் ஸோ நம்ம வந்து நிறைய இந்த செய்யுள் இதிலலாம் பார்த்தீங்க அப்படின்னா அட்ராக்டிவ் ஃப்ரேசஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க வித் ரைம்ஸ் இல்லைனா ஸ்லோகன்ஸ். ஸோ மற்ற லாங்குவேஜ்லேயும் தான், இப்போ மற்ற லாங்குவேஜ்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த லாங்குவேஜ் வில் பி யூஸ் ஃபார் திஸ் பர்பஸஸ். ஸோ அந்த இடத்துல ஒரு ரைமிங் இருக்கும் ஆக்சுவலாக. ஸோ இப்போ அந்த மாதிரி விஷயத்துக்கு லாங்குவேஜை யூஸ் பண்ணோன்னா ஸோ பொயட்டிக் ஃபங்க்ஷன். ஸோ இட் பிளேஸ் த ரோல் ஆஃப் அ பொயட்டிக் ஃபங்க்ஷன். ஸோ இப்போ வந்து ஒரு விவேகானந்தர் சொன்ன அந்த கோட்டாக இருக்கலாம், அரேஸ் அவேக் அண்ட் ஸ்டாப் நாட் அன்டில் த கோல் இஸ் ரீச்ட். ஸோ அதுவாக இருக்கலாம், இல்லை வந்து திருமூலர் சொன்ன ஒன் கம்யூனிட்டி ஒன்லி ஒன் காட் அதுவாக இருக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து பொயட்டிக் ஃபங்க்ஷன் பிளேட் பை த லாங்குவேஜ். ஸோ இதுவும் ஒரு மெயினான ஃபங்க்ஷன். ஸோ நார்மலாக அந்த டிஆர் டயலாக்லாம் வரும்ல, ஸோ வந்து ரைமிங்காக, ஸோ அந்த மாதிரி ஒரு லாங்குவேஜ் வந்து ஃபங்க்ஷன் பண்ணுச்சுன்னா அது வந்து பொயட்டிக் ஃபங்க்ஷன் ப்ளே பண்ணுதுன்னு அர்த்தம். தேர்ட் கம்மிங் டு த வாட் இஸ் த தேர்ட் ஃபங்க்ஷன் ஆஃப் லாங்குவேஜ் இஸ் த எமோட்டிவ் ஃபங்க்ஷன். ஸோ இங்கே வந்து ஃபுல் ஆஃப் எமோஷன்ஸ் எக்ஸ்ப்ரெஷன் கலந்து இருந்துச்சுன்னா நீங்கள் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுற மொழியில், ஸோ அங்கே வந்து லாங்குவேஜ் வந்து எமோட்டிவ் ஃபங்க்ஷன் ப்ளே பண்ணுது. ஸோ இங்கே வந்து இன்ஃபர்மேஷன் எது கூட மிக்ஸ் ஆகிருக்கு பாருங்கள், ரெஃபரன்ஷியல் ஃபங்க்ஷன் மாதிரி கிடையாது, இட் இஸ் மிக்ஸ்ட் வித் ஃபீலிங், எவோக்கிங், எமோஷன்ஸ், டிசையர்ஸ் அண்ட் மூட்ஸ். ஸோ இந்த இடத்துல அந்த மாதிரி ஒரு தேவைக்காக நம்ம வந்து லாங்குவேஜை யூஸ் பண்ணுறோம். ஸோ அதுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபார் தட் எமோட்டிவ் ஃபங்க்ஷன். ஸோ இந்த ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் வந்து சுதந்திரத்துக்காக போராடின காலத்தில்
குவிட் இந்தியா அப்படின்ற வந்து ஸ்லோகன் வந்து அப்போ ஃபேமஸாக இருந்துச்சு இல்லையா? ஸோ அது வந்து எமோட்டிவ் ஃபங்க்ஷன். அந்த இடத்துல லாங்குவேஜ் எதுக்காக யூஸ் பண்ணியிருந்தாங்க? டு ஷோ their எமோஷன்ஸ். ஸோ தட் இஸ் த எமோட்டிவ் ஃபங்க்ஷன் பிளேட் பை த லாங்குவேஜ். அதே மாதிரி எராடிகேட் பாவர்ட்டி அப்படின்னு சொல்கிறது. ஸோ அந்த வறுமையை வந்து நம்ம ஒழிக்கணும்னு சொல்கிறது. ஸோ தட் இஸ் த எமோட்டிவ் ஃபங்க்ஷன் பிளேட் பை திஸ் லாங்குவேஜ். சாரி, நெக்ஸ்ட் திஸ் எமோட்டிவ் ஃபங்க்ஷனோட இப்போ நீங்களே வந்து ஒரு விஷயத்த சொல்கிறீங்க. நீங்கள் டெய்லி லைஃப்பில் வந்து எனக்கு இப்போ நீங்கள் புதுசாக கார் வாங்கியிருக்கீங்க, எனக்கு கார் வாங்கினது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் வந்து அந்த எக்ஸ்பிரஷனோட சொன்னீங்கன்னா யூ ஆர் யூஸிங் லாங்குவேஜ் டு ஷோ யோர் எமோஷன். ஸோ தட் இஸ் த எமோட்டிவ் ஃபங்க்ஷன் ஆஃப் அ லாங்குவேஜ். ஸோ இல்லை வந்து ஏதோ ஒரு சோகமான நிகழ்வு நடந்திருக்கு, டெத்து நடந்திருக்கு, ஸோ அதை நீங்கள் சொல்கிறீங்க சோகமாக அப்படின்னா அது வந்து அதுவும் உங்களோட சோகத்தை வந்து நீங்கள் வெளிப்படுத்துறதுனால அது வந்து எமோட்டிவ் ஃபங்க்ஷன் தான் ஆஃப் த லாங்குவேஜ். நெக்ஸ்ட் கம்மிங் டு த கொனேட்டிவ் ஆர் டைரக்டிவ் ஃபங்க்ஷன். வாட் இஸ் கொனேட்டிவ் ஆர் டைரக்டிவ் ஃபங்க்ஷன்? இந்த இடத்துல லாங்குவேஜ் என்ன ரோல் ப்ளே பண்ணுதுன்னா இட் கெட்ஸ் அட்டென்ஷன் ஆர் ரியாக்ஷன் ஃப்ரம் த அட்ரஸி. ஸோ நீங்கள் இன்னொருத்தட்ட போய் அட்டென்ஷன் சீக் பண்ணுறதுக்கும் அவங்ககிட்ட நீங்கள் ரியாக்ஷன் வாங்குறதுக்காகவும் ஒரு மொழியை பயன்படுத்துனீங்க அப்படின்னா தட் இஸ் நோன் ஆஸ் திஸ் ஃபங்க்ஷன். ஸோ அந்த இடத்துல த லாங்குவேஜ் பிளேஸ் அ கொனேட்டிவ் ஆர் டைரக்டிவ் ஃபங்க்ஷன். ஸோ அதுதான் நம்ம வந்து இதுன்னு சொல்கிறோம். அண்ட் கம்மிங் டு திஸ் ஃபேட்டிக் ஃபங்க்ஷன். ஃபேட்டிக் ஃபங்க்ஷன் அப்படின்றது நம்ம வந்து நார்மலான ஒரு சோஷியல் கான்வர்சேஷனாக இருக்கலாம். இப்போ வந்து நீங்கள் ஒரு ட்ரெயினில் போகிறீங்க, யாரோ ஒரு ஸ்ட்ரேஞ்சரை மீட் பண்ணுறீங்க, அவங்கக்கிட்ட நீங்கள் என்ன பேசுவீங்க இந்த மொழி லாங்குவேஜை வச்சுட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஹவ் ஆர் யூன்னு கேட்கலாம், இல்லை குட் மார்னிங், நார்மலான கான்வர்சேஷன், குட் மார்னிங், குட் பை, இல்லை ஹாவ் அ நைஸ் டே, சி யூ அகெயின். ஸோ இந்த மாதிரியான வந்து ஃபங்க்ஷன் ஒரு லாங்குவேஜ் ப்ளே பண்ணிச்சுன்னா த ஸ்ட்ரேஞ்சர்ஸ் இஃப் யூ மீட் டியூரிங் எ ட்ராவல், வாட் ஆல் கான்வர்சேஷன் யூ கேன் ஹாவ் வித் த ஸ்ட்ரேஞ்சர், that is a fatigue function or courtesy function. ஸோ இது மூலமாக உங்களுக்கு ஒரு சோஷியல் கனெக்ட் வருது இன்னொருத்தவங்க கூட. ஸோ இந்த இடத்துல சென்டர் ரிசீவர்னு கிடையாது. இவங்ககிட்ட தான் நீங்கள் பேச போகிறீங்க, நீங்கள் தான் சென்டர், நீங்கள் தான் ரிசீவர். யாரை நீங்கள் பார்க்க ஸ்ட்ரேஞ்சர் யாருனே தெரியாத ஒரு ஆள்கிட்ட நீங்கள் வந்து ஒரு கான்வர்சேஷன் பண்ணுறீங்க. தட் இஸ் courtesy function or fatigue function. And coming to the next is a metalinguistic function. What is metalinguistic? Metalinguisticனா செல்ஃப், மெட்டானா செல்ஃப். ஸோ ஒரு மொழி லாங்குவேஜ் தன்னைத்தானே பற்றி பேசிக்கிச்சு அப்படின்னா தட் இஸ் மெட்டாலிங்குவிஸ்டிக் ஃபங்க்ஷன் ஆர் ரிஃப்ளெக்சிவ் ஃபங்க்ஷன். ரிஃப்ளெக்ட் அதுவே தன்னோட வந்து இயல்பியாக அது ரிஃப்ளெக்ட் பண்ணிக்குது தன்னோட தன்மையை. இப்போ அந்த லாங்குவேஜோட தன்மை, இப்போ தமிழ் மொழின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த தமிழ் மொழிக்குரிய சிறப்புகள், அந்த வேர்ட்ஸு, அந்த வேர்ட் டெஃபனிஷன்ஸு, அதில் இருக்க விஷயங்கள், அதோட பாசிட்டிவ் நேச்சர் ஆஃப் அ லாங்குவேஜ். இப்போ ஒவ்வொரு லாங்குவேஜுக்கும் ஒவ்வொரு ஃபீச்சர் இருக்குது. ஹிந்தியாக இருக்கலாம், தமிழ், தெலுங்கு, மலையாளம். ஸோ அந்தந்த மொழிகள் அந்தந்த தன்மையை பற்றி பேசிக்குது. ஸோ இலக்கணம் இலக்கியத்தில் அப்படின்னா தட் இஸ் நோன் ஆஸ் தி மெட்டாலிங்குவிஸ்டிக் ஃபங்க்ஷன் ஆர் ரிஃப்ளெக்சிவ் ஃபங்க்ஷன். ஸோ இட் ரிஃப்ளெக்ட்ஸ் ஆன் இட்ஸ் ஓன் லாங்குவேஜ். ஸோ தட் இஸ் நோன் ஆஸ் தி மெட்டாலிங்குவிஸ்டிக் ஃபங்க்ஷன். ஸோ இது தவிர இது 6 ஃபங்க்ஷன் ஃபஸ்ட்டு இவர் சொன்னது ஆக்சுவலாக ஜேக்கப்சன் அப்படின்றது. அது தவிர ஜெஃப்ரி லீச் அப்படின்றவர் ஹீ ஹாஸ் கிவன் சம் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் லாங்குவேஜ் ஆஸ் இன்ஃபர்மேஷ்னல், எக்ஸ்ப்ரெசிவ், டைரக்டிவ், எஸ்தட்டிக் அண்ட் ஃபேட்டிக். ஸோ இதெல்லாம் வந்து ஸோ டைரக்டிவ் இங்கேயே இருக்குது ஆக்சுவலாக இவர் சொன்ன ஃபங்க்ஷன்ஸில். யூ கெட் அட்டென்ஷன் ஆர் ரியாக்ஷன் ஃப்ரம் த அட்ரஸி. ஸோ ஏதாவது ஒரு விஷயத்தை நம்ம வந்து அட்டென்ஷன் சீக் பண்ணுறதுக்காக பண்ணுறது. ஸோ இதில் சில இது வந்து ஏற்கனவே இவர் 6 ஃபங்க்ஷன்ஸில் இருக்குது. எஸ்தட்டிக் வந்து புதுசாக இருக்குது அண்ட் ஆல்சோ இன்ஃபர்மேஷனல். ஸோ தீஸ் ஆர் த 6 ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் லாங்குவேஜ். ஸோ இட் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் கொஷின். ஸோ that's it. Thank you all for watching my video. என் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் ஆல்சோ பெல் பட்டனும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் ஏதாவது வீடியோ போட்டால் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஹாப்பி லேர்னிங் டு யூ ஆல். தேங்க் யூ.